ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கங்க. 9 நாள் லீவு இருக்கிற. இவ்வளோ நாள்லையும் படிங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் போட்டு உயிரை வாங்கியாச்சு. இனிமேலாவது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 நாள் வரைக்கும் தான் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் பாப்பா இப்போவே கொஸ்டின் பேப்பர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் கொஸ்டின்லாம் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டா. நவீனுக்கு ஃப்ரெண்டோட வீடெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. அதனால் அவங்களெல்லாம் மீட் பண்ண போகணுன்னா கண்டிப்பாக நடந்து போக முடியாது, சைக்கிளில் தான் போகணும். நவீனோட ஃப்ரெண்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அம்மா நான் அடிக்கடி போக வேண்டியது இருக்கும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரிடா நீ போயிட்டு வா, ஆனால் நான் ஸ்கூலுக்கு பஸ் காசெல்லாம் தரமாட்டேன், நீயே ரெடி பண்ணி போ அப்படின்னு சொன்னோடனே சரி நான் சைக்கிள் இருக்குது ரெடி பண்ணி கொண்டுட்டு போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா அதை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. சைக்கிள் டயர் பஞ்சராக இருக்குங்க. இருந்தாலும் பேரனுக்காக அவங்க தாத்தா வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறாரு. முடிஞ்சளவு அவர் சைக்கிளை சரி பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறனால பசங்க ஒவ்வொரு விஷயமுமே அவங்கள பார்த்து கற்றுக்குறாங்கங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.